நம்ம லியோனல் மெஸ்ஸி தான். மெஸ்ஸி ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து குணப்படுத்தவே முடியாத ஒரு நோயால் ஆட்கொள்ளப்பட்டு எப்படி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமாக மாறினார் அப்படிங்கிற கதையை தான் நாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அறம் யாதனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 1987 ஜூன் 24 அர்ஜென்டினாவில் இருக்கக்கூடிய ரொசாரியோ அப்படிங்கிற சின்ன நகரத்தில் பிறந்தவர் தான் லியோனல் மெஸ்ஸி. இவருடைய குடும்பமானது ரொம்பவே நடுத்தரமான குடும்பம்னு சொல்லலாம். இவருடைய அப்பா ஜார்ஜ் மெஸ்ஸி, அம்மா செலியா, 2 பேருமே குறைவான சம்பளம் வரக்கூடிய ஒரு வேலையில் தான் ஈடுபட்டிருந்தாங்க. அப்பா ஸ்டீல் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அம்மா பார்ட் டைம் கிளீனராக இருந்திருக்காங்க. சின்ன வயசுலேயே மெஸ்ஸிக்கு ஃபுட்பால் மேலே அதிக ஆர்வம் இருந்ததால் அவருடைய அப்பாவே அவருக்கு ஃபுட்பால் ட்ரைனிங்கை ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நல்லா விளையாண்டதால் அவரை விட பெரிய பசங்க கூட சேர்ந்து அவரை விளையாட அனுமதிச்சிருக்காரு அவருடைய அப்பா. 6 வயசுலேயே அவரை விட பெரிய பசங்கக்கிட்டே எல்லாமே எதிர்க்க நின்று மோதி அவங்களை எல்லாமே தோற்கடித்து பல கோல்களை பதிவு செஞ்சுட்டு இருந்தார் அந்த ரொசாரியோ நகரத்தில் இருக்கக்கூடிய தெருக்களில். இந்த தெருவில் அவர் விளையாடுறதை பார்த்த அர்ஜென்டினாவின் பழமை வாய்ந்த கிளப்பான நியூவெல் ஓல்டு பாய்ஸ் கிளப் அப்படிங்கிற கிளப் இவரை பார்த்து தன்னுடைய அணியில் சேர்த்துக்கிறாங்க. அந்த அணியிலையும் நம்பர் 1 பிளேயராக விளங்கி விளையாடிட்டு இருந்தார் மெஸ்ஸி. இப்படி பல ரெக்கார்ட்ஸை அந்த கிளப்புக்குள்ளேயே படைச்சிட்டு இருந்தார் அந்த வயசுலேயே லியோனல் மெஸ்ஸி. இப்படி ரொம்ப சின்ன வயசுலேயே ப்ரொஃபஷனல் ஃபுட்பாலர் மாதிரி ஆடிட்டு இருந்த மெஸ்ஸிக்கு அவருடைய 11 வயசில் மிகப்பெரிய தடை ஒன்று வருது. இப்போவுமே மெஸ்ஸியை பார்த்து நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, உங்களுடைய உயரம் ஏன் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு தான். அவருடைய உயரம் மற்ற ஃபுட்பால் பிளேயர்ஸை விட ரொம்பவே கம்மியாக இருக்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு 11 வயசில் வந்த அந்த மிகப்பெரிய நோய் தான். அவருக்கு 11 வயசில் குரோத் ஹார்மோன் டெஃபிஷியன்சி சிண்ட்ரம் அப்படிங்கிற நோய் தாக்கப்பட்டிருக்கு. இந்த நோயின்படி ஒருத்தருடைய வளர்ச்சியானது மற்றவர்களோட குறைவாக தான் இருக்கும். அதனாலேயே ரொம்பவே குறைவான வளர்ச்சி விகிதத்தை தான் அடைஞ்சிட்டு இருந்தார் லியோனல் மெஸ்ஸி. இதை பார்த்து பயந்து போன பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, டாக்டர்கிட்டையெல்லாம் கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க பார்க்குறாங்க. ஆனால் இந்த நோய்க்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு அதிகமாக செலவாகும்னு சொல்லிட்டு தெரிய வருது. கிட்டத்தட்ட மாதத்துக்கு $900 செலவாகுமாமா. அந்த அளவுக்கு பணம் ரொம்பவே ஏழ்மையான குடும்பமாக இருந்த மெஸ்ஸியின் குடும்பத்துக்கு ஒத்து வரவே இல்லை. கையில் இருக்கக்கூடிய காசெல்லாம் போட்டுமே ஜார்ஜ் மெஸ்ஸியால் லியோனல் மெஸ்ஸியை குணப்படுத்தவே முடியல. என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மெஸ்ஸிக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியானது வருது. மெஸ்ஸி நியூவெல் ஓல்டு பாய்ஸ் கிளப்பில் விளையாடிட்டு இருந்தார் இல்லையா, அவர் சின்ன வயசுலேயே நல்லா விளையாடுறத பார்த்த ஆல்பர்ட்டோ அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, புகழ்பெற்ற ஐரோப்பிய கிளப்பான FC பார்சிலோனாவின் மிக முக்கிய உறுப்பினராக இருந்த கார்லஸ் அப்படிங்கிறவர்கிட்ட போய் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ரொசாரியாவில் ஒரு சின்ன பையன் இருக்கான், அவன் நல்லா விளையாடிட்டு இருக்கான், மற்ற சின்ன பசங்களை விட ரொம்பவே சூப்பராக விளையாடுறான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு கார்லஸ், அவனை கூட்டிகிட்டு வா, அவன் நல்லா விளையாண்டா மட்டும்தான் பார்ப்பேன், இல்லைன்னா பார்க்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி 2000 டிசம்பர் மாதம் கார்லஸ் கிட்ட மெஸ்ஸியை கூட்டிகிட்டு வந்திருக்காரு ஆல்பர்ட்டோ. அப்போ கார்லஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா, மெஸ்ஸியை அவரை விட பெரிய பசங்க கூட ஆட வச்சிருக்காரு. ஆட வச்சு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு ஆல்பர்ட்டோ கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, இவன் தாண்டா நம்ம டீமுக்கு சரியான ஆள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொன்ன உடனே மெஸ்ஸியும் மெஸ்ஸியுடைய அப்பாவையும் கூப்பிட்டு ஒரு சின்ன நாப்கினை எடுத்து அதில் நீ இனிமேல் எங்கள் டீமுக்கு தான் ஆட போகிற அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்ட்ராக்டை எழுதி அதில் மெஸ்ஸி கிட்ட சைனாக வாங்குறாரு. அந்த நாப்கின் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நாப்கினாக வருங்காலத்தில் மாறுச்சுன்னு கேட்டிங்கன்னா, 2024 நடந்த ஆக்ஷனில் பார்சிலோனாவுக்காக முதல் முறையாக கான்ட்ராக்ட் சைன் பண்ண இந்த நாப்கின் ஆனது 8,34,00,000 ரூபாய்க்கு விலை போயிருக்கு. அந்த அளவுக்கு விலை மதிப்புமிக்க ஒரு நாப்கின் பேப்பராக இந்த ஒரு நாப்கின் ஆனது மாறி இருந்துச்சு. இப்படியாக ஒரு நாப்கின் வழியாக பார்சிலோனா டீமுக்குள்ளே என்ட்ராகிறாரு மெஸ்ஸி. பார்சிலோனாவுடைய இளவர் டீமில் தான் அதிகமாக விளையாடிட்டு இருந்தார் 2003 வரைக்குமே. அதன் பிறகு இவர் பார்சிலோனாவுடைய சீனியர் டீமில் விளையாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. ஆனால் அங்கே ஒரு பிரச்சனை வருது. என்னென்னு கேட்டிங்கன்னா, சாம்பியன்ஸ் லீக்கில் ஒருத்தர் ஆடணும் அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட ஐரோப்பிய குடியுரிமையானது இருக்கணும். ஆனால் மெஸ்ஸி கிட்ட ஐரோப்பிய குடியுரிமை கிடையாது. அதுக்கப்புறம் பல போராட்டங்களுக்கு பிறகு பார்சிலோனா
கிளப்பின் உதவியால் அவருக்கு ஸ்பெயின் நாட்டின் குடியுரிமையானது கிடைக்குது. அதனால் அவர் சாம்பியன்ஸ் லீக்கில் ஆடத் தொடங்குறாரு. அப்படி தான் நான் முன்னாடி சொன்ன அந்த 2005 சம்பவம் நடந்துச்சு. கிரேட்டஸ்ட் லெஜண்ட் கிட்ட அசிஸ்ட் வாங்கி தன்னுடைய முதல் கோலை பார்சிலோனாக்காக பதிவு செஞ்சார் கிரேட்டஸ்ட் பிளேயரான மெஸ்ஸி. இப்படியாக பார்சிலோனா குடியுரிமைக்கும் சரி, அவருடைய நோயை குணப்படுத்துறதுக்கான மருத்துவ உதவிக்கும் சரி, எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணதாலேயே பார்சிலோனாக்காக உயிரை கொடுத்து விளையாட தொடங்கினார் மெஸ்ஸி. எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிளப்புக்காக அதிக கோல்ஸ் அடித்த ஒரு பட்டியலில் மெஸ்ஸி தாங்க முதலிடத்தில் இருக்கார். பார்சிலோனாக்காக கிட்டத்தட்ட 672 கோல்ஸை மெஸ்ஸி பதிவு செஞ்சுருக்காரு. அந்த அளவுக்கு பார்சிலோனா அணிக்காக வெறித்தனமாக விளையாடினவர் தான் மெஸ்ஸி. இப்படி கிளப் ஆட்டங்கள் ஒரு பக்கம் போக, நாட்டுக்காக விளையாட வேண்டிய சூழ்நிலையானது அவருக்கு வருது. 2005ஆம் ஆண்டு வேர்ல்டு யூத் சாம்பியன்ஷிப்பில் விளையாடக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்குது. ஆனால் அங்கே அவர் ஒரு டிசிஷன் எடுக்கணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்பெயின் நாட்டின் குடியுரிமையும் அவர்கிட்ட இருக்குது, அர்ஜென்டினா நாட்டின் குடியுரிமையும் அவர்கிட்ட இருக்குது. ஸோ எந்த நாட்டுக்கு விளையாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணணும். அப்போ மெஸ்ஸி என்ன முடிவு பண்ணாரான்னு கேட்டிங்கன்னா, ஸ்பெயின் நாட்டு குடியுரிமை இருந்தாலுமே நான் என்னுடைய சொந்த நாட்டுக்காக தான் விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு. ஸ்பெயின் நாட்டுக்கு அவர் ஒரு வேளை போயிருந்தாருன்னா முன்னாடியே வேர்ல்டு கப்லாம் அடிச்சிருக்கலாம். இருந்தாலுமே நான் என் நாட்டுக்காக தான் விளையாடுவேன்னு சொல்லிட்டு நாட்டுக்காக விளையாட தொடங்கியிருக்காரு. அப்படியாக 2005ஆம் ஆண்டு வேர்ல்டு யூத் சாம்பியன்ஷிப்பில் கேப்டனாக அர்ஜென்டினாக்காக விளையாடி அர்ஜென்டினாவுக்கு கோப்பையும் வாங்கி கொடுத்துருக்காரு. அதோடு நிற்காமல் 2008ஆம் ஆண்டு நடந்த ஒலிம்பிக்ஸ் போட்டியில் அர்ஜென்டினாவை தங்கப்பதக்கமும் வாங்க செஞ்சுருக்காரு லயனல் மெஸ்ஸி. இதோடு சேர்ந்து 2009லிருந்து 2012 வரைக்கும் தொடர்ச்சியாக 4 முறை பேலன் டியோர் அவார்ட்ஸை அவர் வாங்கியிருக்காரு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய பிளேயராக அந்த ஒரு காலகட்டத்தில் இருந்தார். அவரை யாராலையுமே தோற்கடிக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் 2 FIFA பெஸ்ட் பிளேயர் அவார்டும் மெஸ்ஸி வாங்கியிருக்காரு. அந்த 4 பேலன் டோர் அவார்ட்ஸையும் சேர்த்து மொத்தம் 8 பேலன் டோர் அவார்ட்ஸை வாங்கியிருக்காரு லயனல் மெஸ்ஸி. இதனாலேயே அதிக பேலன் டோர் அவார்ட்ஸை வாங்கின ஒரே பிளேயர் அப்படிங்கிற பெயரை லயனல் மெஸ்ஸி தாங்க வச்சுருக்காரு. இப்படி பல சாதனைகள் புரிஞ்சிருந்தாலுமே மெஸ்ஸிக்கும் ஒரு டார்க்கஸ்ட் பக்கம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, மெஸ்ஸிக்கு எவ்வளவு ரசிகர்கள் இருந்தாலுமே அவருடைய தோல்விகளில் இருக்கும்போது அவரை நிறைய பேர் ஏளனம் செஞ்சுருக்காங்க. அவருக்கு உயர குறைபாடு இருந்துச்சு இல்லையா, அப்போவே அவர் நிறைய பேர்கிட்ட பேச மாட்டாராமா. பார்சிலோனா கிளப்பில் இருந்தப்பவும் நிறைய பேர் அவரை கிண்டல் தான் பண்ணியிருக்காங்களாமா. இப்படி பல கேலி கிண்டலுக்கு உள்ளான அவர் நோய் குணமான பிறகும் பல கேலி கிண்டல்களை சந்திச்சிருந்திருக்காரு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் மெஸ்ஸி என்னதான் அர்ஜென்டினாவுக்கு கோல்டு மெடல்லாம் ஒலிம்பிக்கில் வாங்கி கொடுத்துருந்தாலுமே அதன் பிறகு நடந்த கோப்பா அமெரிக்கா வேர்ல்டு கப் போட்டிகளில் பார்த்திங்கன்னா பல தோல்விகளை அர்ஜென்டினா அடைஞ்சிருக்கு. இந்த தோல்விகளுக்கு மிக முக்கிய காரணமாக எல்லாருமே லயனல் மெஸ்ஸியை தான் சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் லயனல் மெஸ்ஸி அப்படிங்கிறவர் நம்ம முன்னாடி கிரிக்கெட்டில் எப்படி சச்சின் இருப்பாரோ அந்த மாதிரி ஃபுட்பாலுக்கு மெஸ்ஸின்னு சொல்லலாம். அர்ஜென்டினாவை பொறுத்த வரைக்கும் மெஸ்ஸி எப்பவும் நல்லா ஆடிட்டே இருந்திருக்காரு. ஆனால் அவரை சுற்றி சரியான அணியானது அர்ஜென்டினாக்காக அமையவே இல்லை. இப்படி அமையாமல் இருந்ததால் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, 2014 2016 காலகட்டங்களில் 2 கோப்பா அமெரிக்கா ஃபைனல்லையும் போய் தோத்துட்டு வெளியே வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உலக கோப்பையுமே தோத்துட்டு வெளியே வந்திருக்காங்க. இதனால் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கே போனார் லயனல் மெஸ்ஸி. பல பேர் மெஸ்ஸியை தான் காட்டமாக விமர்சித்தாங்க. இதனாலேயே முடிவு பண்ண அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, 2016ஆம் ஆண்டே நான் ஃபுட்பாலில் இருந்து ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு. ஏன்னா அந்த அளவுக்கு பல தோல்விகளை அர்ஜென்டினாவானது சந்திச்சுட்டு இருந்துச்சு. கோப்பா அமெரிக்காலையும் தோத்தாச்சு, 4 வேர்ல்டு கப்பில் 2 வேர்ல்டு கப் ஃபைனல் போயும் தோத்தாச்சு. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு ரொம்ப சோகத்தில் தான் ரிட்டையர் ஆகி இருந்தார். இருந்தாலுமே பல நாட்கள் யோசனைக்கு பிறகு நாம் இந்த முடிவெடுத்தது ரொம்பவே தப்பு, நாம் திரும்பவும் டீமுக்கு போய் திரும்பவும் ஜெயிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2018ஆம் ஆண்டு வேர்ல்டு கப் குவாலிஃபயர்ஸில் தான் திரும்ப ஃபுட்பாலுக்குள்ளே வர அப்படின்னு சொல்லிட்டு லயனல் மெஸ்ஸி அறிவிக்கிறாரு. அவர் அறிவித்தது போலவே டீமுக்குள்ளே சிறப்பாக விளையாடவும் தொடங்குறாரு. இப்படி ஃபுட்பாலுக்கு 2018 ரீஎன்ட்ரி கொடுத்த அவர் சொன்ன மாதிரியே தோர்த்த 2 கப்புகளையுமே ஜெயிக்கிறாரு. 2021ஆம் ஆண்டு கோப்பா அமெரிக்கா ஃபைனலுக்கு போய்
ஃபைனலில் வெறித்தனமாக ஆடி அந்த கோப்பையை ஜெயித்தார் மெஸ்ஸி. அதன் பிறகு எல்லாருடைய கனவாகவும் இருக்கக்கூடிய 2022 FIFA வேர்ல்டு கப்புக்குள்ளேயும் ஃபைனல் போய் அந்த ஃபைனலில் 2 கோலை பதிவு செஞ்சு மேட்சை டை பண்ணி அதன் பிறகு பெனால்ட்டி ஷூட் அவுட்டில் தன்னுடைய அந்த பெனால்ட்டி ஷூட் அவுட்டையும் கோலாக மாற்றி அர்ஜென்டினாக்காக கோப்பையை வாங்கி கொடுத்தாரு மெஸ்ஸி. இந்த ஒரு காரணத்தால் தான் மெஸ்ஸியை கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பித்தாங்க. இப்படியாக களத்துக்குள்ளேயும் சரி, களத்துக்கு வெளியும் சரி, உடலுக்குள்ளேயும் சரி, உடலுக்கு வெளியும் சரி பல தோல்விகளை அனுபவித்து அதன் பிறகு வெற்றி அடைஞ்சிருக்காரு மெஸ்ஸி. கிட்டத்தட்ட 474 கோல்கள், அதில் 34 ஹேட்ரிக்ஸ், 2011 மட்டும் 91 கோல்கள். அந்த 91 கோல்களால் ஒரு வருஷத்தில் அதிக கோல்கள் அடித்த பிளேயர் அப்படிங்கிற சாதனைன்னு சொல்லிட்டு பல சாதனைகள் படைச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் 3 கோப்பா அமெரிக்காஸ், 1 ஒலிம்பிக் கோல்டு மெடல், 1 வேர்ல்டு கப், 4 UEFA சாம்பியன்ஸ் லீக், 8 பேலன் டோர்னு மெஸ்ஸி வாங்காத விருதுகளே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கால்பந்தில் ஒரு ராட்சசனாக வலம் வந்துட்டு இருந்தவர் தான் லயனல் மெஸ்ஸி. இப்பேற்பட்ட அசுர முகத்துக்கு நடுவில் இவருக்கு ஒரு காதல் முகமும் இருந்துச்சுங்க. 2017ஆம் ஆண்டு நீண்ட நாள் தோழியாக இருந்த ஆண்டனோலியாவை இவர் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இவங்களுடைய காதலானது ஒரு ஹாலிவுட் லவ் ஸ்டோரின்னு சொல்லலாம். எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா 8 வயசுலேயே 2 பேருமே உள்ளுக்குள்ளே காதல் உணர்வுகளை பொங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாமா. 8 வயசுல இருந்தே 2 பேரும் நெருங்கி பழக தொடங்கி இருக்காங்க. என்னதான் தூரமாக இருந்தாலுமே 2 பேரும் பேசுறதை நிறுத்தவே இல்லை. 2 பேருமே 2 பேரோட மனசுலையுமே ஒருத்தர் நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா 2009ஆம் ஆண்டு மெஸ்ஸி கிட்ட கேட்குறாங்க. மெஸ்ஸி அப்போ பீக்கில் இருந்த டைம், யார் வேணால் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. அப்படி இருந்தப்போ உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ கேட்க, அதுக்கு எனக்காக ஒரு பொண்ணு அர்ஜென்டினாவில் காத்துட்ருக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஐரோப்பாவில் மெஸ்ஸியை கட்டிக்கிறதுக்காக நிறைய பொண்ணுங்க போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. அப்போவும் தனக்காக காத்து கொண்டு இருந்த காதலியை சுட்டி காட்டி எனக்காக ஒரு பொண்ணு இருக்கான்னு சொல்லிட்டு 2009ஆம் ஆண்டே அறிவிச்சிருந்தார் லயனல் மெஸ்ஸி. அந்த அளவுக்கு ஒரு புனிதமான காதலாக தான் இவருக்குள்ளேயுமே இருந்திருக்கு. ஸோ ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது காதலும் கூட அப்படிங்கிறது மெஸ்ஸியுடைய வாழ்க்கை மூலமாக நமக்கு தெரியுது. ஏன்னா பையனுக்கு மிகப்பெரிய நோய் இருக்குது. அந்த நோய்க்கு அதிகமாக செலவாகும். எதுக்கு செலவு பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா நினச்சிருக்கலாம். ஆனால் அவர் மேல் வச்சுருந்த பாசத்தாலையும் தன்னுடைய பையன் அவன் நினச்சதை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பெற்றோர்கள் நினச்சதாலையும் தான் மெஸ்ஸி இந்த இடத்துல இருக்கார். ஒருத்தனுக்கு க்ரோத் டெஃபிஷியன்சி அப்படிங்கிற ஒரு மோசமான நோய் இருக்குது. அவனுடைய வளர்ச்சி குறைவாக தான் இருக்குன்னு தெரிஞ்சும் அவருடைய காதலி அவரை விடாமல் அவரை காதலிச்சதால தான் மெஸ்ஸி இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸாக இருக்கார். ஸோ ஒருத்தருடைய சக்ஸஸ்க்கு அவரை சுற்றி இருக்கக்கூடிய காதலும் பாசமும் ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு மெஸ்ஸியுடைய வாழ்க்கை மூலமாக தெரியுது. மெஸ்ஸியுடைய வாழ்க்கையிலிருந்து மிக முக்கியமாக கற்றுக்க வேண்டிய இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா தன்னம்பிக்கை. உயரம் அப்படிங்கிறது நம்மளுடைய வளர்ச்சியில் கிடையாது, நாம் எந்த அளவுக்கு உழைத்து வளர்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மெஸ்ஸி நிரூபிச்சிருக்காரு. இந்த 2 விஷயங்களை நாம் மெஸ்ஸிக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டே ஆகணும். அதனால தான் இன்றைக்கி நம்ம மெஸ்ஸியுடைய கதையும் பார்த்தோம். மெஸ்ஸியுடைய இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மெஸ்ஸியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஆடியோ கொஞ்சம் மோசமாக இருக்குது, எனக்கு புரியுது, கொஞ்சம் கஷ்டத்தில் தான் எடுக்கப்படுது. ஸோ அதுக்காகவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு சாரி ஃபார் தட்.